சில இடங்களில் ஊராட்சி பதவிகள் ஏலத்தில் விற்கப்படுவது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த போக்கு குறித்தும் இதற்கான தீர்வு என்ன என்று சட்ட பஞ்சாயத்து அமைப்பின் பொதுச் செயலாளர் செந்தில் ஆறுமுகம் செய்தியாளர் ரமேஷிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். உள்ளாட்சியிலே பஞ்சாயத்து தலைவர் உள்ளிட்ட பதவிகளை ஏலம் விடக்கூடிய முறை தமிழகத்தின் இன்னும் பல ஊர்களில் இருக்கிறது. இந்த பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது, இதற்கான தீர்வு என்ன என்பது குறித்து பேசுவதற்காக சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தைச் சேர்ந்த பொதுச் செயலாளர் செந்தில் ஆறுமுகம் சார் நம்மிடம் இருக்காங்க. அவங்களோட பேசலாம். இந்த நடைமுறை எப்படி சார் வந்தது? அவர்கள் வைக்கக்கூடிய நியாயமாக சில கருத்துக்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல லட்ச ரூபாய் எங்களுக்கு வருமானம் குறைக்கிறது, அதை ஊருடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது குடவோலை முறை வைத்து ஜனநாயகத்தை காத்த பாரம்பரியம் மிக்கது தமிழகம். இந்தியாவிலேயே ஏன் உலக அளவிலேயே ஜனநாயகம் பற்றி பேசும்பொழுது உத்தரமேரூர் குடவோலை முறை பற்றி அதிகம் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஜனநாயகபூர்வமாக நடந்தது நம்ம நாடு. அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி உள்ளாட்சி பதவிகளை ஏலம் விடுவது என்பது மிகவும் ஒரு வருந்தத்தக்க விஷயம். இதற்கு 2 அடிப்படை காரணங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, ஜனநாயகம் என்றால் என்ன, தேர்தல் என்றால் என்ன, இது குறித்த அடிப்படை புரிதலை நாம் மக்களுக்கு ஏற்படுத்தவில்லை. அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. அரசியல் காரணங்களுக்காக இப்போ கிராம பஞ்சாயத்துகள் எடுத்துக்கொண்டால் 29 அதிகாரங்கள் இருக்கிறது என்று பட்டியலில் இருக்கிறது. 73வது சட்ட திருத்தத்தின்படி ஏராளமான அதிகாரங்கள் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த உள்ளாட்சி அமைப்புகளால் மக்களுக்கு தேவையான எந்த விஷயத்தையும் செய்ய முடியறதில்லை. காரணம் என்றால் அதுக்கு தேவையான அளவு நிதி ஒதுக்கப்படுவதில்லை. அப்போ அதில் வரக்கூடியவங்கள்லாம் வேறு ஏதாவது வழிகளில் ஈடுபட்டு ஊழல் செய்ய வேண்டிய அவசியமாகிறது. அப்போ என்னென்னா மக்கள் எப்படி பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்கன்னா, நீ எப்படி போனாலும் அதில் பணம் சம்பாதிக்கத்தானே போகிற, இப்படியா இருந்தாலும் நீ சம்பாதிக்கத்தானே போகிற. அப்போ சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நீ உனக்கு மட்டும் செலவழிக்காமல் ஊருக்கும் செலவழித்து விடு அப்படிங்கிற ஒரு லாஜிக். இது எந்த வகையிலும் ஒத்துக்கொள்ள முடியாத லாஜிக். சம்பாதிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டால் அதில் ஊழல் செய்தால் கடுமையான தண்டனை இருக்கும், சிறைக்கு அனுப்பப்படுவார்கள், இனிமேல் போட்டியிடவே முடியாது, சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும். முக்கியமாக ஏன்னா கவுன்சிலருங்கிறவர் ஆரம்பத்தில் சைக்கிளில் வர்றாரு, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் ஹெலிகாப்டர் வாங்குற அளவுக்கு பெரிய பணக்காரர் ஆகிறாரு. அப்போ அவ்வளோ பெரிய சொத்து அவருக்கு எங்கிருந்து வந்தது? இதிலிருந்து ஊழல் மூலமாக சம்பாதித்திருக்க முடியும். அப்போ அந்த மாதிரி ஊழல் செய்வதற்கு வாய்ப்பே இல்லாத வகையான சட்ட திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரும் பொழுது இது போன்ற நடைமுறைகள் வராமல் போவதற்கு சாத்தியம். இதில் என்ன சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குமா? இந்த பஞ்சாயத்து அமைப்புகள்னால் என்ன, இதோட அடிப்படை புரிதல்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு நம்ம கூடுதலாக கொடுக்க வேண்டியிருக்கும். இன்னொன்று, இந்த மாதிரி செய்தால் ஏலம் விடுபடுகிற நடைமுறைகள் நடந்தால் அதற்கு எந்த விதமான தண்டனையும் இல்லை. அது ஒரு செய்தியாக செல்கிறதோ தவிர அந்த மாதிரி ஏலம் விட்டவர், ஏலத்தில் பங்கேற்றவர், அதை பணம் கொடுத்தவர் தண்டிக்கப்பட்டார், சிறைக்கு அனுப்பப்பட்டார், அந்த மாதிரி செய்தி எதுவுமே இல்லையே. ஏலம் நடந்ததுன்னு மட்டும்தான் செய்தி வருது. அந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் வர்றப்போ இதெல்லாம் குறையதுக்கான வாய்ப்பு.